நீதித்துறையில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வரைவு விதிமுறைகளை சுப்ரீம் கோர்ட் வெளியிட்டுள்ளது. வக்கீல்கள் மற்றும் கோர்ட்டுகள் ஏஐ தொழில்நுட்பத்தை எதற்கு பயன்படுத்தலாம், எதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான எல்லைகளை சுப்ரீம் கோர்ட் வகுத்துள்ளது. எதற்கெல்லாம் ஏஐ பயன்படுத்தலாம்? சட்ட ஆராய்ச்சி, முந்தைய தீர்ப்புகள் மற்றும் சட்ட பிரிவுகளை தேடி எடுப்பது, தீர்ப்புகள், கோர்ட் விவாதங்களை உடனுக்குடன் மொழிபெயர்த்து உரையாக மாற்றுவது, வழக்குகளை பட்டியலிடுதல், நோட்டீஸ், சம்மன்களை தயார் செய்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக கருவிகள் மற்றும் சாமானிய மக்களுக்கு உதவும் சாட்பாட் எனப்படும் எழுத்து வடிவிலான உரையாடல் தயாரிப்பு, மனுவில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு, வழக்குகளை சரியான நேரத்தில் விசாரணைக்கு பட்டியலிடுவதற்கு. எதற்கெல்லாம் ஏஐ பயன்படுத்தக்கூடாது? தீர்ப்பு அளிக்கவோ தண்டனை வழங்கவோ ஏஐ பயன்படுத்தக்கூடாது. ஜாமீன் வழங்கலாமா என்பதை ஏஐ தீர்மானிக்கக்கூடாது. சாட்சிகளின் நம்பகத்தன்மையையோ குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எதிர்கால நடத்தையையோ ஏஐ கணிக்கக்கூடாது. நீதிபதிகள், வக்கீல்கள் ரகசியமாக கண்காணிக்கும் பணிகளுக்கு ஏஐ பயன்படுத்தக்கூடாது. நீதி வழங்கும் முக்கிய பொறுப்பில் ஏஐ தலையிட முடியாது. ஏஐ கொடுத்த தகவலில் தவறு இருந்து அதன் மூலம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் பொய்யானது என நிரூபிக்கப்பட்டால் அதற்கு வக்கீலோ அல்லது மனுதாரரோ தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். நீதிபதிகளும் தவறான தீர்ப்புகளுக்கு ஏஐயை காரணம் காட்ட முடியாது. ஏஐ தவறாக சொல்லிவிட்டது என கூறி யாரும் தப்பித்துவிட முடியாது என சுப்ரீம் கோர்ட் விதிமுறைகளில் உள்ளது.